யாழ் தொல்புரம் பகுதியில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரசிறி ஆகியோரின் தலைமையில் இந்த திறப்பு விழா நிகழ்வுகள் இடம்பெற்றன. இங்கிலாந்தில் பொறியியலாளராக கடமையாற்றி வரும் இலங்கை புலம்பெயர் தமிழரான ராஜபட்சம் ஸ்ரீரங்கபட்சத்தின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் வடமாகாண சுகாதார அமைச்சிடம் இன்று கையளிக்கப்பட்டது. வலிமேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஐங்கரன், யாழ் பிராந்திய பொது சுகாதார வைத்திய அதிகாரி கேதீஸ்வரன், வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன் உட்பட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுக்கு பொதுமக்களாலே இன்றைய காலகட்டம் மிக பொல்லாத காலகட்டமாக மாறியுள்ளது. மிக வேகமாக மிக உக்கிரமாக ஆக்கிரமிப்பும் வெளியார் குடியேற்றங்களும் இராணுவ உதவியுடன் வடகிழக்கு மாகாணங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் வெளிநாட்டில் இருந்து வந்து நம்மவருக்கு வைத்திய வசதிகளையும் கொடைகளையும் தந்து உதவி கொண்டிருக்கும் போது நாங்கள் சேர்ந்து ஒருமித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எமது பாரம்பரிய நிலங்கள் பறிபோகின்றன. ஒட்டிசுட்டானில் கொடுத்த அனுமதி பத்திரத்துக்கு மேலதிகமாக மூன்று மடங்கு கருங்கல்லை தெற்கிலிருந்து வந்துள்ள ஒரு கம்பெனி அகழ்ந்தெடுத்து சென்றுள்ளது. இது எப்படி நடந்தது என்றே புலப்படவில்லை. கொழும்பில் தரப்பட்ட அனுமதி பத்திரம் என்பதால் மாகாண அலுவலர்கள் அதை பற்றி கவனம் செலுத்தாமல் இருந்தார்களோ அல்லது இருத்தி வைக்கப்பட்டார்களோ எமக்கு தெரியாது. மருத்துவ பராமரிப்பு நிலையம் இங்கு கட்டுப்பட்டு திறந்து கொண்டிருக்கும் போது எமது வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன.